மீனா, ராஜி, அரசி 3 பேருமே ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க வீட்டில். அரசி ரொம்ப பயமாக இருக்கு அண்ணி, எனக்கு அம்மாவோட மாத்திரை எல்லாமே வீட்டில் இருக்குது. அம்மா மாத்திரை போடலைன்னா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு எல்லாருமே வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. மீனா என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பாக வந்துருவாங்க அரசி. மயில் வீட்டில் கொடுத்த புகார் எல்லாமே பொய் தான் அரசி. நீ அந்த வீடியோவை நினச்சி தானே பயப்படுற? அந்த வீடியோவை வச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எல்லாருமே உண்மையாக தான் நடந்துக்கிட்டோம். அதனால கண்டிப்பாக நாளைக்கு விட்டுருவாங்க, நீ அழாம இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மீனாவே அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. மீனா கண்ணே ரெட் ஆயிடும். ராஜியும் அரசிக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அரசி அழாத அரசி, நீ அழுதுகிட்டே இருந்தேன்னா உனக்கு உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பழனி அங்கே வருவார். எதிர்த்த வீட்டில் இருந்து சாப்பாடு சமைச்சு கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு வந்து 3 பேரையும் சாப்பிட வைப்பாரு. 3 பேருமே சாப்பாடு வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஏம்மா 3 பேரும் இப்படி சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் வெளியில வந்துருவாங்களா? உடனேவும் சாப்பிடுங்கம்மா, உங்க உடம்ப பார்த்துக்கிட்டா தானே. மீனா, நீ தானம்மா தைரியமான பொண்ணு. நீ தைரியம் சொல்றதை விட்டுட்டு நீயே அழுதுகிட்டு இருந்தேன்னா எப்படிம்மா? 3 பேரும் சாப்பிடுங்கம்மா. ராஜி, உனக்கு உங்க அம்மா கையால சமைச்சதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல ராஜி, இந்தம்மா ராஜிமா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே தட்டில் போட்டு கொடுப்பாரு. மீனா தான், எதுக்கு சித்தப்பா, நீங்க ஏன் சித்தப்பா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும்மா, நீங்க 3 பேரும் சாப்பிட்டா அதுவே எனக்கு போதும்னு 3 பேரையும் சாப்பிட வைப்பாரு. மீனாவும் பழனிக்கிட்ட நீங்க சாப்பிட்டீங்களா சித்தப்பான்னு கேட்பாங்க. சாப்பிட்டேம்மா. அவர் சாப்பிடவே இல்லை, ஆனாலும் சாப்பிட்டேன்னு சொல்லுவாரு. 3 பேரையும் தூங்க போ சொல்லிடுவாரு. மீனா, ராஜியும் அரசியும் ஒரு ரூம்ல தூங்குவாங்க. அவங்கள தூங்க வச்சுட்டு வெளியில வருவாங்க. பழனி அவங்க கிட்ட, நான் இங்க ஹாலில் தாம்மா படுத்திருக்கேன், ஏதோ அவசரம்னா என்னைய கூப்பிடுங்க, கவலைப்படாம தூங்குமா, நாளைக்கு வெளியில கூட்டிட்டு வந்துடலாம், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், நீ போய் தூங்குமா அப்படின்னு மீனாவை தூங்க போ சொல்லிடுவாரு. மீனாவும் போயிடுவாங்க. யாருக்குமே தூக்கமே வராது, ஆனாலும் படுத்துக்குவாங்க. அதே மாதிரி தான் எதிர்த்த வீட்லயும் குமாரோட அப்பாவும் முத்துவேலும் தூக்கம் வராமல் வெளியில் உட்காந்துருப்பாங்க. ஆளுக்கு ஒரு தூணில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க 3 பேரையும் பொம்பளை பிள்ளைகளாச்சு, இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு முத்துவேல் சக்திவேல் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாரு. சக்திவேலும், இந்நேரம் தூங்கியிருப்பாங்களா அண்ணே? பக்கத்தில் தானே அண்ணன் இருக்கும், பார்த்துக்கலாம், பழனி தான் அங்க இருக்கிறான்ல, அதனால பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. குமார் வெளியில எந்திரிச்சு வருவாரு. என்ன பெரியப்பா, இன்னும் தூங்காம, மணி 12 ஆகுது, 2 பேரும் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சக்திவேல் என்ன சொல்வார்னா, இல்லடா எனக்கு தூக்கமே வரல, அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. குமார் என்ன சொல்வார்னா, மயிலோட அப்பா இங்க வந்து ஒளிஞ்சிருக்கும் போது அவரை உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கணும், சும்மா விட்டது தப்பா போச்சு, இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சக்திவேலும் என்ன சொல்வாருன்னா, அண்ணே இருக்கிற எல்லா புகாரையும் அவங்க மேல கொடுத்து வச்சிருக்காங்க, இவ்வளவு பெரிய ஃப்ராடு குடும்பம்னு நான் நினைக்கவே இல்லை அண்ணே, போயும் இந்த குடும்பத்திலயா பொண்ணு எடுத்தான் பாண்டியன், நல்லா விசாரிச்சுட்டு செஞ்சிருக்க வேண்டாமா அண்ணே? எனக்கு என்ன தோணுதுன்னா, போய் 4 தட்டு தட்டி இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லலாம்னு தோணுது, என்ன சொல்றீங்க அண்ணே அப்படின்னு கேட்பாரு. முத்துவேல் என்ன சொல்வார்னா, வேண்டாண்டா, இப்ப நம்ம போய் அது பிரச்சனையாகி அந்த குடும்பம் லூசுத்தனமா நம்ம மேலேயும் புகார் கொடுத்துட்டாங்கன்னா அது வேற விதமா போயிடும். இல்லண்ணே, நான் எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு பெரிய ஏமாத்து குடும்பமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. முத்துவேல் என்ன சொல்வார்னா, இல்ல அவங்க பொண்ணை எப்படியாவது இந்த வீட்டுல கொண்டு வந்து வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க புரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்வாரு. மயிலு வீட்டுல மயிலோட அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. மயிலோட அப்பா அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாருன்னா, பாக்கியம், நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது எனக்கு என்னவோ தப்பாப்படுது, நம்ம அவங்க வீட்டில் போய் மிரட்டிட்டு வந்திருக்கலாம், போலீஸ்க்கு போவோன்னு சொல்லியிருக்கலாம், சண்டை போட்டுட்டு வந்திருக்கலாம், இது என்னமோ எனக்கு சரியா படலை பாக்கியம் அப்படின்னு சொல்வாரு. இப்போ நம்ம மேலேயே யாராவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாக்க நம்ம அவங்க கூட பேசுவோமா, இல்ல அவங்க வீட்டில் போய் பச்சை தண்ணி தான் குடிப்போமா? ஏன்யா, உட்கார்ந்து பேசுறதா இருந்தா நம்மளும் தானே பேசியிருப்போம், ஆனா அவங்க தான் அதெல்லாம் கேட்க தயாரா இல்லையே, வாங்க வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படித்தானே அவங்களும் சொன்னாங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்களையெல்லாம் எவ்வளவு அன்பா எவ்வளவு கவனமா பாத்துக்கிட்டா, எவ்வளவு நல்ல மருமகளா நடந்துக்கிட்டா, நம்ம பொண்ணை வெளியில நிக்க வச்சு கதற விட்டாக. இதுக்கு இதுதான் ஒரே வழி, துணிஞ்சு ஆத்துல இறங்கியாச்சு, வெள்ளம் ஏறினாலும் இறங்கினாலும் கரைக்கு போய் சேரதனையா செய்யணும். இங்கவாரு, உனக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அதை உனக்குள்ளேயே வச்சுக்கோ, மயிலுக்கு எதுக்கு அதை காட்டி அவளை இன்னும் கொஞ்சம் குழப்பி விட்டுறாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மயில் அங்க வந்துருவாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, எல்லாரையும் அவங்கள ஜெயிலில் போட்டுருவாங்களோன்னு பயமா இருக்குமா, அப்படிலாம் செய்ய மாட்டாங்கல்ல அப்படின்னு மயில் அவங்க அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. மயிலோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, இங்கே பாரு, அவங்கெல்லாம் ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னு நீ எப்படி அழுதுகிட்டு இருக்க, நீ அவங்க மேல பாசமா தானே இருக்க,
அந்த பாசம் அவங்களுக்கு புரியலைல. நல்லா கவனமா கேட்டுக்கோ, இதுதான் கடைசி வழி. எத்தனையோ தடவை சொன்னேன் உன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கோன்னு. அது உன்னால முடியலைங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமை. இந்த தடவை எப்படியாவது கஷ்டப்பட்டு உன்னை அந்த வீட்டில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இதுக்கு மேல நீ தான் பாத்துக்கணும் மயிலு அப்படின்னு அறிவுரையா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கோமதி ஜெயிலில் மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்து அங்கேருந்து அந்த செக்யூரிட்டி மேடம் உள்ளே வருவாங்க. அம்மா அம்மா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. டாக்டர் பார்த்துட்டு இவங்களுக்கு பிபி சுகர்லாம் லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்துட்டு போவாங்க. நல்லா சாப்பிட வைங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த போலீஸ் அசிஸ்டண்ட்டு இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி டிஃபன் வாங்கிட்டு வாங்க, இவங்களுக்கு டிஃபன் கொடுத்தோன்னா கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதி, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு என் வீட்டுக்காரரை பார்க்கணும், என் புருஷன் பிள்ளைங்களையெல்லாம் எதுவும் பண்ணலையில, அடிக்கலையிலன்னு கேட்பாங்க. இல்லைம்மா, அதெல்லாம் அடிக்கலை, எதுவுமே பண்ணலை, நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டாதான் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும், அங்கே போய் எல்லாரையுமே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதி வேற வழி இல்லாமல் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. மயிலு வீட்லேயும் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க. லாயரும் அங்கே வந்திருப்பாரு. மயிலு அவங்க அம்மா கிட்ட, அம்மா மேலும் மேலும் பொய் சொல்கிறது தப்பா இல்லையாம்மா, இவ்வளோ தூரம் போயிட்டு இதுக்கு மேலேயும் நான் அந்த வீட்டுக்கு போய் ஒருவேளை வாழ வேண்டியது இருந்ததுன்னா அப்போ என்ன நல்லா நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு மயிலோட அம்மா, அப்போ இன்னொரு தடவை கேஸ் போடுவோம் அப்படின்னு கூசாம சொல்லுவாங்க. லாயர் என்ன சொல்வாருன்னா, அதெல்லாம் பார்த்துக்கலாமா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, திரும்ப எதுவுமே புகார் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. மயிலு திரும்பவும் என்னை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்களா, என்னவோ பயமா இருக்குமா, ஏற்கனவே நிறைய பொய் சொல்லிட்டோம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த வயசு விஷயத்தையும் படிப்பு விஷயத்தையும் சொல்லியிருந்தோம்னா கூட அவங்களுக்கு என் மேலே எந்த கோவமே இருந்திருக்காது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாதுமா, நான் பொய் சொன்னது மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை, மேலும் மேலும் இப்போ இந்த பொய்யும் சொல்றதுனால எதுவும் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மயிலு, இதுதான் கடைசி பொய், இதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்ல போறதில்ல, நீ கிளம்பு மயிலு அப்படின்னு சொல்லி மயிலையும் கிளம்ப சொல்லுவாங்க. மயிலோட அம்மா கடைசியா மயிலுக்கிட்ட, உன்னைய நம்பி தாண்டி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்றேன், கடைசி நேரத்தில் கவுத்து விட்டுறாத, போலீஸ்கிட்ட என்ன சொன்னியோ அதையே தான் அங்கே வந்து சொல்லணும்னு லாயரும் மயிலோட அம்மாவும் கேட்டுக்குவாங்க. அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க.